بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே, ரமதான் 20வது நோன்பை நோற்ற நிலையில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்றைய மகரிபுடைய நேரத்திலிருந்து அல் அஷ்ருல் அவாஹிர், ரமதானுடைய அந்த கடைசி இறுதி 10 நாட்கள், அதில் குறிப்பாக இரவுகள் ஆரம்பமாகின்றன. அன்புக்குரியவர்களே, நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய அந்த 29-30 நாட்களில் முதல் 2 பகுதிகளை விட, முதல் 2 பகுதி என்று சொன்னால் முதல் அந்த 20 நாட்களை விட, அந்த நாட்களுடைய இரவுகளை விட கடைசி 10 நாட்களிலும் இரவுகளிலும் வணக்க வழிபாடுகளில் அதிகமாக ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மா லா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய இறுதி அந்த 10 நாட்களில் 10 தினங்களில் வணக்க வழிபாடுகளில் மிகவும் ஆர்வம் எடுத்து ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ கடைசி 10 நாட்களில், கடைசி 10 தினங்களில் வணக்க வழிபாடுகளில் அதிக ஈடுபாட்டுடன் கவனம் எடுத்து ஆர்வம் எடுத்து நபி அவர்கள் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றினார்கள். ரமதானுடைய முந்திய அந்த பகுதிகளை விட. அதனால தான் இந்த ஹதீஸுக்கு விளக்க சொல்லும் பொழுது இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ரமதானுடைய முதல் அந்த 20 தினங்கள் அல்லது முதல் 2 பகுதிகளை விட கடைசி 10 நாம் என்ன செய்யணும்? அதிக வணக்க வழிபாடு ஆர்வம் எடுக்கணும். ஏனென்றால் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா தஹலத்தில் அஷ்ரு, ரமதானுடைய கடைசி அந்த 10 நாட்கள் அதனுடைய ஆரம்பம் வந்துவிட்டால் என்றால் இன்றைய தினம், அப்போ 20வது நாள் இன்றைக்கு மகரிபோடு என்ன செய்யும்? கடைசி 10 பகுதியுடைய ஆரம்பமாகிடும். இந்த முதல் நாளில் நபி அவங்க என்ன செய்வாங்கண்டா, ஷத்த மிஸரஹு, அவர்களுடைய வேஷ்டியை, நம்ம என்ன சொல்லுவோம், லுங்கி என்று சொல்லுவோம், அப்படியே இல்லையா? அவங்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த வேஷ்டியை கீழாடை அவர்கள் கட்டிக்கொள்வார்கள், இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள். என்றால் இதுக்கு 2 விளக்கம் சொல்கிறாங்க அறிஞர்கள். ஒன்று, மனைவிமார்களை விட்டும் தூரமாகுவார்கள். அடுத்தது அதிக ஈடுபாட்டுடன் வணக்க வழிபாடு ஈடுபடுவார்கள். வேஷ்டியை, நம்ம வேஷ்டியை கட்டுறது என்ன, இறுக்கி கட்டுறது என்ன, எங்கள் பயணம் போகிறதுக்கு அல்லது வேறு விஷயங்கள் தான் நம்ம என்ன செய்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி அவர்கள் இந்த உவமையை பாருங்கள்,
ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஓமை, அவங்க கடைசி 10 நாட்கள் ஆரம்பத்திலே நபி அவங்க வேஷ்டியை இருக்க கட்டுறாங்கன்னு சொன்னால் அதிகமாக வணக்க வழிபாடு ஈடுபடுவதற்கு. அடுத்தது அஹ்யா லைலஹு, அந்த கடைசி 10 தினங்களுடைய முழு இரவுகளையும் வணக்க வழிபாடுகளின் மூலமாக உயிர்ப்பிப்பார்கள், வணங்குவார்கள், தொழுவார்கள், துவா கேட்பார்கள் என்று குறிப்பிட்ட வணக்கங்களை இபாதத்தோட சம்பந்தப்படுத்தி சொல்லல. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, வஅஹ்யா லைலஹு, அந்த கடைசி 10 தினங்களுடைய இரவுகளை உயிர்ப்பிப்பார்கள், வணக்க வழிபாடுகளின் மூலமாக இபாதத்துகளின் மூலமாக உயிர்ப்பிப்பார்கள். அடுத்தது வஐகத அஹ்லஹு, அவருடைய குடும்ப மனைவிமார்களையும் இரவில் எழுப்பாட்டுவார்கள், அவங்களே ஆர்வப்படுத்துவாங்க, அவங்களை எழுப்பாட்டி வணக்க வழிபாடு ஈடுபடுமாறு நபி அவர்கள் சொல்வார்கள். அன்புக்குரியவர்களே, பாருங்க, ரமதானுடைய கடைசி 10 தினங்கள் நம்ம எந்த அளவு ஈடுபாட்டோட நம்ம அந்த நாட்களை நம்ம வரவேற்க வேண்டும், நம்ம உள்ளத்தில் ஆர்வம் இருக்கணும். ஆனால் என்ன கை சேதம் பண்ணால் நம்மள அதிகமானவருக்கு ரமதான் வாரத்துக்கு முன்னாடி பிரிஞ்சு அப்படி தான் ரமலான் வந்தாலும் ரமதானுடைய முதல் 2வது பகுதி எப்படியோ அப்படி தான் 3வது பகுதி என்ற நிலைமை தான் இருக்கு. அன்புக்குரியவர்களே, அறிஞர்கள் சொல்கிறாங்க எப்படின்னு சொன்னால், மனிதன் நம்ம சில தக்சீர்கள் தவறுகள் ஏற்படும், வணக்க வழிபாடு குறைவுகள் ஏற்பட்டிருக்கும், சில டைம் பொடுபோக்கு அலட்சியங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அந்த முதல் 20 நாட்களிலும் தினங்களில் நாம் செய்த அந்த குறைகளை கடைசி 10களில் என்ன செய்யணும், அதை நாங்கள் நிறைவாக வணக்க வழிபாடு ஈடுபடணும். அதுக்கு சேர்த்து நம்ம என்ன செய்யணும், கடைசி 10 நாட்களில் அதிகமாக வணக்க வழிபாடுகள் ஈடுபடணும். அன்புக்குரியவர்களே, ரமதான் மாதத்துக்கு சிறப்பு அல் குர்ஆனின் மூலமாக, அதே போன்று அந்த அல் குர்ஆன் இறங்கிய இரவும் ரமதானுடைய கடைசி அந்த 10 இரவுகளில் ஒரு இரவில் தான் இருக்கிறது. ஹதீஸ்களில் பல மாதிரி வந்திருக்கிறது, ஆதாரபூர்வமான செய்திகளில் நபி அவங்க சொன்னாங்க, லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்கள் ரமதானுடைய கடைசி 10 தினங்களில் தேடிக்கொள்ளுங்கள். இது முதலாவது. நபி அவர்கள் ரமதானுடைய கடைசி 10 தினங்களிலும் அதிலும் குறிப்பாக 10 இரவுகளில் அதிகமாக முழுமையாக பள்ளியில் ஏத்திகாஃப் இருந்து வணக்க வழிபாடுகள் ஈடுபடுவதற்குரிய முக்கிய காரணம் என்ன, 1000 மாதங்களை விட சிறந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்ள வேண்டும். எப்படி அடைந்து கொள்ளணும் என்று சொன்னால், வணக்க வழிபாடுகளோடு ஈடுபடுவதோட, அது அந்த ஒரு இரவு என்பது சில மணித்தியாலங்கள் தான், மகரிபிலிருந்து ஃபஜ்ர் வரைக்கும் தான் அந்த இரவு என்பது. அப்போ குறிப்பிட்ட சில மணி நேரங்களை தொழுகையின் மூலமாக, குர்ஆன் திலாவத்தின் மூலமாக, துவாக்களின் மூலமாக, இஸ்திக்பார் தௌபாவின் மூலமாக, திக்ர்களின் மூலமாக அந்த நேரங்கள், காலங்கள், இரவுகள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, அப்போ லைலத்துல் கத்ருடைய இரவை ரமதானுடைய கடைசி 10 தேடுமாறு சொல்கிறார்கள். இன்னும் ஒரு ஹதீஸில் நாங்கள் பாருங்க, ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான், அதிலும் ஒற்றைப்படையான இரவுகளையே தேடிக்கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ முதலாவது செய்தி ரமதானுடைய கடைசி 10 இரவுகள், இரண்டாவது ஒற்றைப்படையான இரவுனா 21, 23, 25, 27, 29. அதே போன்று 25, 27, 29வது இரவுகளிலே தேடிக்கொள்ளுங்கன்றும் அப்படி சில ஆதாரபூர்வமான செய்திகள் வந்திருக்கிறது. ஆனால் நமக்கு சொல்ல முடியாது எந்த நாளில் லைலத்துல் கத்ருடைய இரவு வருமென்று. சில வேளை 21 வரலாம், 22 வரலாம், 25 வரலாம், அல்லது 26 வரலாம். நம்மெல்லாம் 27 வரங்காட்டி மிக ஆர்வமாக இருந்துட்டு அப்படியே விட்டுடுவோம். சில வேளைக்கு என்ன செய்யலாம், 28வது இரவில் வரலாம், அல்லது 29வது இரவுலையும் வரலாம். நாம் சில டைம் அதிகம் அலட்சியமாக இருப்போம். அந்த 2 இரவில் 27ஓட ஹைர் லைலத்துல் கத்ர் இரவை நம்ம அடைஞ்சிட்டோம் என்ற ஒரு திருப்தி என்ன மக்களுக்கு ஏற்பட்டு விடும். அப்படி இல்லை அன்புக்குரியவர்களே, நபியருடைய சுன்னா என்னன்னு சொன்னால், ஹதீஸ்கள் இப்படி நம்மளை ஆர்வப்படுத்துறதுக்கு நபி அவங்க சொன்னாலும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் மரணிக்கும் வரைக்கும்
ரமதானுடைய கடைசி 10 அந்த நாட்களில் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். நபி அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் அவர்களுடைய மனைவிமார்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள் ரமதானுடைய கடைசி 10 முழு 10 நாட்களிலும். அப்போ எதனால் அவங்க இஅ்திகாஃப் இருக்கிறாங்கன்னு சொன்னால், பள்ளியில் வணக்க வழிபாடுபட்டு அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்ளணும். அந்த இரவு எப்போ வரும் என்று சொல்ல முடியாது. அதனுடைய அறிவென்பது அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன். ஒவ்வொரு வருடமும் என்ன செய்யலாம், மாறி மாறி வரலாம், நமக்கு சொல்ல முடியாது. அது கைபான விஷயம், மறைவான விடயம், அது அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன். எனவே நம்முடைய கடமை என்ன, அந்த 10 நாட்களையும் குறிப்பாக 10 இரவுகளையும் நேரங்களை வீணாக்காமல், எந்த அளவுக்கு அறிஞர்கள் சொல்கிறாங்க, ஆகுமான விடயங்களில் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, நேரங்களை பாவம் இல்லை. இப்போ பஜார் தெருவுக்கு போயிட்டு வர்றது என்ன பாவம்ன்றது இல்லை, வாங்கதா அங்கே போய் ஏதாவது பாவம் செஞ்சது தான் பாவம். அல்லது என்ன வீட்டில் சமையலில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது, சஹருக்கு விதவிதமான சாப்பாடுகள் சமைக்கிறது, இதெல்லாம் பாவம் என்ற லிஸ்ட்டில் வராது. ஆனால் இதை நம்ம தவிர்த்து கொள்ளணும். ஏன், இந்த நேரங்கள் எல்லாம் மகத்தான நேரங்கள். நமது கடைசி 10 இரவுகளில் நாம் பாவங்களில் கழிச்சா அல்லாஹ் பாதுகாக்கணும், அது கடுமையான தண்டனையாக போயிடும். சிறந்த இரவுகளில் நம்ம பாவத்தில் கழிச்சோம்னா அது பெரும் என்ன ஒரு துர்ப்பாக்கிய நிலை, கை செய்த நிலை நமக்கு ஏற்படுத்திவிடும். அதுக்கு ஆகுமான சில பேர் என்ன செய்கிறது, மணித்தியால கணக்கு கோல் பேசிட்டிருக்கிறது, ஒன்று வீட்டுக்கு பேசுகிறது அல்லது நண்பர்களோடு பேசுகிறது. அன்புக்குரியவர்களே, அப்போ இந்த நேரங்கள் எல்லாம் நம்ம இந்த குறிப்பாக இந்த இரவுகளை படைப்புகளுடன் உள்ள தொடர்பை நாம் துண்டிச்சிட்டு, அதுக்கு நாம் முழுமையாக துண்டிக்கக்கூடாது, அதிகமாக என்ன செய்யணும், படைப்புகள் உலக காரியங்கள் உள்ள தொடர்பை துண்டித்து விட்டு படைப்பாளனுடன் உள்ளான தொடர்பை நாம் அதிகப்படுத்தணும். எல்லா நாட்களிலும் நமக்கு இந்த தொடர்பு இருக்கணும், ரப்போட உள்ள தொடர்பு அதிகமானதில் அல்லாஹ்வோட இருக்கணும். ஆனால் குறிப்பாக ரமதானுடைய கடைசி 10 இரவுகளில் லைலத்துல் கத்ருடைய இரவை ஆதரவு வைக்கக்கூடிய நாம் படைப்புகள்னு சொன்னால் நம்ம உறவினர்கள், நண்பர்கள், அடுத்த மக்கள், நிறைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இஃப்தார் வைப்பாங்க. எங்கன்னு ஒரு பார்க்கில், இங்கே ஒரு பார்க்கில் வச்சுருவாங்க. ஊர்லன்னு சொன்னால் ஒரு இடத்துல என்ன செய்வாங்க, குடும்பமாக சேர்ந்து இஃப்தார் வைக்கிறது அது ஒரு தவறான விஷயம் அல்ல. ஆனால் அந்த இஃப்தார் எதுவரைக்கும் போகும்னு சொன்னால் பல மணித்தியாலம் இஷாவுடைய தொழுகை, அங்கே இரவு நேர தொழுகை சில டைமுக்கு என்ன செய்ய மிஸ் ஆகும். கடமையான தொழுகைகள், ஜமாத்து தொழுகைகள் கூட தவறப்பட்டுவிடும். சில டைம் இரவு நேரம் முழுமையாக என்ன செய்வாங்க, கெதரிங்கன்னு சொல்லி அந்த கூட்டாக பேசிட்டிருக்கிறதுலேயும் இப்படி கழிச்சிடுவாங்க. அன்புக்குரியவர்கள், இதெல்லாம் நம்ம இந்த கடைசி 10 இரவுகள் நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதே போல தான் பெருநாளை கொடுப்பெடுக்கிறது. இங்கே இருந்தால் நம்ம ஊரில் இருந்தால் என்ன செய்வாங்க, நைட்டுக்கு பஜாரெல்லாம் திறந்திருக்கும். இங்கேயும் அப்படித்தான், நம்ம ஊர்கள்லேயும் தான் சஹர் வரங்காட்டியும் பஜார் பெருநாளைக்கு அதான் புத்தாடை அணிகிறது என்ன ஒரு சுண்ணா தான், ஒரு சுண்ணா. ஒரு 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 உடுப்பெடுக்கிறதுக்கு இரவு முழுக்க என்ன செய்கிறது, அலைகிறது, கடைகடையாக ஏறி இறங்குறது. அன்றைய இரவு லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்தால் எவ்வளோ ஒரு துருப்பாக்கிய நமக்கு ஏற்படும். நம்ம ஒரு சாதாரண ஒரு துணி வாங்குறதுக்காக முழு இரவையும் கழிச்சிட்டு, அல்லது ஒருத்தரை சந்திக்கிறதுக்கான முழு இரவையும் நம்ம கழிச்சிட்டு, அன்புக்குரியவர்களே, நம்ம நன்மைகளில் கழிச்சா என்ன செய்யலாம், அது எல்லாம் நமக்கு நன்மையை தருவான். நன்மைகளில் கழிச்சோம்னு சொன்னால் நமக்கு உதாரணமாக இந்த நாட்டுக்கு நோயாளிகளை சந்திக்கிறது அது நன்மை இருக்கு. அது நல்ல காரியங்களை நம்ம செலவழித்தா நம்ம பெற்றோர்களை சந்திக்க போகிறோம், அதுக்கு நம்ம நன்மை இருக்கு. அப்படி இல்லாமல் நம்ம என்ன ஆகுமான விடையாக இருந்தால் நம்ம நேரத்தை வேறு விஷயத்தை கழிச்சோம்னு சொன்னால் அன்புக்குரியவர்கள் நம்ம இந்த மகத்தான நேரங்களுடைய நட்பாக நாம் இழந்து விடுவோம். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, மன் ஹுரிம ஹைரஹா ஃபகத் ஹுரிம், யார் லைலத்துல் கத்ருடைய இரவை அடையாமல் அந்த பாக்கியத்தை இழந்து விடுகிறாரோ அவர் அனைத்து நலவுகளையும் இழந்து விட்டார் என்று சொல்கிறாங்க.
அல்லாஹ்வுடைய ஹைர் என்பது விசாலமானது, அல்லாஹ்வுடைய நலவுகள் என்பது விசாலமானது. அல்லாஹ்வுடைய ஹைர், அவனுடைய நலவுகள் நம்முடைய இம்மை வாழ்வுக்கு நமக்கு அவசியம், மறுமைக்கு மிக மிக அவசியம். அதனால தான் நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி துஆ கேட்பாங்க, அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வகினா அஸாபன்னார். யா அல்லாஹ், எங்களுக்கு இம்மையிலும் அழகானதை சிறந்ததை தருவாயாக, நல்லதை தருவாயாக, மறுமையிலும் நல்லதை சிறந்ததை தருவாயாக, நரகத்துடைய தண்டனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. அப்போ நபியாக சொன்னால் மன் ஹுரிம ஹைரஹா ஃபகது ஹரீம், யார் லைலத்துல் கத்ருடைய அந்த பாக்கியத்தை, அந்த ஹைரை இழந்து விடுகிறாரோ அவர் அனைத்து நலவுகளையும் இழந்து விட்டார். ஏன் அன்புக்குரியவர்களே, அதற்கென்றே அல்லாஹு தஆலா ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கிறான். அந்த சூறாவுக்கு என்ன பேர்? அல் கதிர். அல் கதிர்ன்னு சொல்ல என்ன? சூரத்துல் கதிர். கதிர் என்றால் மகத்துவம், கண்ணியம். அன்புக்குரியவர்களே, உலகத்தில் நம்ம சுப்ஹானல்லாஹ் அல்லது அல் கதிர் என்று சொன்னால் பெருமதி, ஆக பெருமதி வாய்ந்தது, கண்ணியமானது, மகத்துவம் மிக்கது. உலகத்தில் ஆக பெருமதி வாய்ந்தது என்ன? நம்ம உலகத்துடைய, நம்முடைய கண்ணோட்டத்தில் உலகத்துடைய சொத்துக்களில், நம்முடைய உலக விஷயங்களில் ஆக பெருமதியாக நம்ம எவ்வளோ கனவு காண்போம், அதை அடைஞ்சு கொள்றதுக்கு நம்ம எவ்வளோ ஆசைப்படுவோம், எவ்வளோ முயற்சி எடுப்போம். அல்லாஹு தஆலா ஒரு அத்தியாயத்துக்கு பேர் வைக்கிறான் சூரா அல் கதிர். அல் கதிர் மகத்துவம் மிக்க அந்த சூரா, கண்ணியமானது, பெருமதி மிக்கது. ஏன் தெரியுமா? அல்லாஹு தஆலா அந்த இரவில் தான் இந்த ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிலிருந்து மறுமை வரைக்கும், கடைசியாக வரக்கூடிய மனிதர் வரைக்கும் எல்லாருக்கும், ஒட்டுமொத்த லின்னாஸ் ஹுதல் லின்னாஸ், ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் சமுதாயங்களுக்கும் நேர் வழிகாட்டக்கூடிய அந்த மகத்தான குர்ஆனை அல்லாஹு தஆலா அந்த இரவில் தான் இறக்கி வைத்தான். அன்புக்குரியவர்களே, இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, அல்லாஹ் சொல்கிறான், நாம் அந்த குர்ஆனை, திருமறை குர்ஆனை முபாரக்கான இரவில் என்றால் பரக்கத்து பொருந்திய இரவில் நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அப்போ சூரா கதிரில் எப்படி சொல்கிறான்? இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கதிர், நாம் குர்ஆனை மகத்துவமிக்க, கண்ணியமிக்க, மிக பெருமதி வாய்ந்த ஒரு இரவிலே நாம் இறக்கி வைத்தோம். அல்லாஹு தஆலா சொல்லிட்டு இன்னும் அதனுடைய மகத்துவத்தை அதிகப்படுத்துவதற்காக, அதனுடைய கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் நமக்கு இன்னும் அதிகமாக நாம் புரிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அடுத்ததாக கேள்வியாக கேட்கிறான், வமா அதுராக்க மா லைலத்துல் கதிர். லைலத்துல் கதிர் என்றால் உமக்கு அறிவித்தது எது? இந்த மகத்துவமான கண்ணியமான இரவை பற்றி உமக்கு அறிவித்தது எது? அல்லாஹு தஆலா கண்ணியமான இரவிலே குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டதாக சொல்கிறான். அந்த இரவை பற்றி உமக்கு அறிவித்தது என்று கேள்வியாக கேட்கிறான். அதே ரப்புல் ஆலமீன் பதிலை சொல்கிறான், லைலத்துல் கத்ரி ஹைருன் மின் அல்ஃபி ஷஹர். அந்த ஒரு இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்கள் அல்ல, 1000 மாதங்கள் சொன்னால் சுமார் 83 வருடங்களும் 4 மாதங்களும். நம்ம அவ்வளோ காலம் வாழ்வோம்னு நமக்கு சொல்லிடாது, அப்படியே இல்லையா? நம்ம குடும்பங்களே, நமது உறவுக்காரர்களே 30 தாண்டாமல் மன்னரை சந்தித்தவர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? 40 தாண்டாமல், 50 தாண்டாமல், 60 தாண்டாமல், 70 80 தாண்டாமல். அன்புக்குரியவர்களே, நாமும் அப்படி இருப்போம் நமக்கு சொல்லலாது. ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த ஒரு இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்கள் அதை விட சிறந்தது. அப்போ அதனுடைய நட்கூலி, அதனுடைய சிறப்பு, அதனுடைய நலவுகள், அதனுடைய சவாபுகள் எல்லாம் அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன். அன்புக்குரியவர்களே, அந்த இரவில் வானவர்கள், இந்த உலகத்துக்கு அல்லாஹ்வுடைய வானவர்கள் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை, மன்னிப்பை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, ரஹ்மத், கருணையை சுமந்து வரக்கூடிய வானவர்கள் உலகத்திலே அவர்கள் இறங்கிக் கொண்டிருப்பார்கள். எந்த இடமெல்லாம் அல்லாஹ்வை வணங்கப்படுகிறதோ, அல்லாஹ்வை வணங்கப்படுகிறதோ, எந்த வீடுகளெல்லாம் அல்லாஹ்வை வணங்கப்படுகிறதோ அந்த இடத்துக்கு வானவர்கள் இறங்குவார்கள்.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் உலகத்திலே வந்த எல்லா இறை தூதர்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் வஹியுடைய அல்லாஹ்வுடைய கலாமை இறை செய்தியை கொண்டு வந்தவர்கள் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களும் அந்த இரவிலே வருகிறார்கள், இறங்குகிறார்கள். சுப்ஹான், எவ்வளோ ஒரு பெரும் பாக்கியம். நம்ம ஃபோனில் வீணாக நேரத்தை கழிச்சோம்டா, பஜார் தெருக்களில் நேரம் கழிச்சோம்டா, தூக்கத்தில் கழிச்சோம்னு சொன்னால், அல்லது அல்லாஹ் பாதுகாக்கணும் பாவங்களை கழிச்சோம்டா, இந்த பாக்கியமெல்லாம் நம்ம அடைவோமா? அன்புக்குரியவர்களே, அப்போ வானவர்களுக்கு தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்போ எல்லா வானவர்களும் உலகத்துக்கு இறங்குவாங்க. எதுவரைக்கும் விற்பாங்கன்னு சொன்னால், மகரிபுடைய நேரத்திலிருந்து அதாவது ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் கத்ரில் சொல்கிறான், அவங்க ஃபஜ்ர் சுபஹுடைய அதான் வரைக்கும் அவர்கள் இருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ அந்த வானவர்கள் தான் ரமதானுடைய கடைசி 10 இரவை வணக்க வழிபாடுகளின் மூலமாக யாரெல்லாம் உயிர்ப்பிக்கிறாரோ அவர்களுக்கு சாட்சியாளர்கள். அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவன். அல்லாஹ்வுடைய அறிவு, அவனுடைய பார்வை விட்டு எதுவும் மறையாது. அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவன். ஆனால் நம்மை சிறப்புப்படுத்துவதற்காக அல்லாஹு தஆலா அவர்களை சாட்சியாளர்களாக, மலக்குமார்களை சாட்சியாளர்களாக வைத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, அந்த 10 இரவுடைய ஆரம்பம்தான் நாம் இன்று அடைய இருக்கிறோம். நன்மைகளை நம்ம கழிக்கணும். குறிப்பாக ஜமாத்து, அதாவது கடமையான தொழுகையில் பேணுதலாக இருக்கணும். சில பேர் என்னென்னு சொன்னால், மகரிப ஜமாத்தா தொழ மாட்டாங்க, இஷாவை ஜமாத்தா தொழ மாட்டாங்க, ஆனால் இரவு நேர தொழுகையில் ஜமாத்தா தொழுவாங்க, அல்லது அது தொழுவாங்க. அன்புக்குரியவர்களே, நம்ம 1000 நஃபிலான தொழுகைகள் தொழுதாலும் ஒரு கடமையான ஒரு ஃபஜ்ர் தொழுகைக்கு ஈடாகாது, ஒரு லுஹர் தொழுகைக்கு ஈடாகாது. அதை நம்ம முதலாவது புரிஞ்சு கொள்ளணும். அல்லது தராவீஹ் கியாமுல் லைல் தொழுகையை நம்ம ஜமாத்தா தொழுகிறோம், மகரிபுடைய தொழுகையை, ஃபஜ்ருடைய தொழுகையை, கடமையான தொழுகையை ஜமாத்தாக தொழலன்னு சொன்னால், நம்ம எவ்வளோ 1000 ரக்கா தொழுகையை, கியாமுல் லைல் தொழுகையை ஜமாத்தாக தொழுதாலும் ஒரு ஃபஜ்ர், ஒரு லுஹர், ஒரு அஸ்ர் தொழுகையை ஜமாத்தா தொழுவதுக்கு ஈடாகாது. ஏன்னா கடமையான தொழுகை என்பது அது ஆக உயர்ந்த இடம். நம்ம முதலாவது அதில் கவனம் எடுக்கணும். குறிப்பாக அன்புக்குரியவர்களே, ரமதானுடைய கடைசி 10 இரவுகளில் அதாவது 3 தொழுகைகள், மகரிப் வந்ததுக்கு பின்னால் தான் இரவு ஆரம்பிக்குது, அல்லது 2 தொழுகை என்று சொல்லலாம். இஷாவுடைய தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகை அந்த இரவுடைய பகுதியில் வருது. இதை நாங்கள் கவனம் எடுத்து ஜமாத்தாக தொழணும். இந்த 10 இரவுலையும் எல்லா காலையும் நம்ம தொழணும். குறிப்பாக நம்ம கவனம் எடுக்கணும். அதாவது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இது ரமதான் காலத்தில் மட்டுமில்லை, பொதுவாக எல்லா காலங்களிலும் தான் உள்ள ஒரு செய்தியாகத்தான் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மன் ஸல்லா அல் இஷா ஃபி ஜமாஅத்தின், யார் இஷாவுடைய தொழுகையை ஜமாத்தாக தொழுவாரோ, ஃபகஅன்னமா காம நிஸ்ஃப லைலத்தின், அவர் இரவுடைய பாதி பகுதியை நின்று வணங்கிவிட்டார். அப்போ பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை அல்லாஹ் கொடுக்குறான். எதை ஜமாத்தா தொழுத சொல்லுங்க, இஷாவுடைய தொழுகை. இது ரமதானில் மட்டுமல்ல, எல்லா காலங்களிலும். இப்போ யார் இஷாவுடைய தொழுகையை ஜமாத்தாக நிறைவேற்றுகிறாரோ பாதி இரவு தொழுத நன்மை அல்லாஹ் தஆலா அவருக்கு வழங்குகிறார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நன்மை பாருங்கள் எவ்வளோ விசாலமானது, அவனுடைய கருணை என்பது எவ்வளோ விசாலமானது. அப்போ இன்னும் இரவுடைய பாதி போட இன்னும் எவ்வளோ இருக்குது சொல்லுங்கள், இன்னும் மீதி தான் இருக்கு. அதே ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மமன் ஸல்ல சுபஹ ஃபீ ஜமாஅத்தின், யார் சுபஹுடைய தொழுகையை ஜமாத்தாக தொழுகிறாரோ, கஅன்னமா காமல் லைல குல்லஹு, அவர் முழு இரவையும் நின்று வணங்கிவிட்டார். சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்ம குறிப்பாக இந்த கடைசி 10 இரவுகளில் நம்ம இந்த 2 தொழுகை ஜமாத்தாக தொழணும். ஏனைய தொழுகை நம்ம ஜமாத்தாக தொழணும். குறிப்பாக நான் இரவண்டு வரும்பொழுது நாம் இந்த 2 தொழுகையை மட்டும் சொல்கிறேன். எல்லா நாட்களிலும் நாம் இந்த 2 தொழுகை ஜமாத்தாக தொழுதுட்டோம்டா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய நன்மையின் விசாரத்தை பாருங்கள்.
அந்த ஒவ்வொரு நன்மையுடைய பெருமதி நம்ம நாளை மறுமையில் தான் நமக்கு புரியும். ஒருவர் ஒரு நன்மையினால் சுவர்க்கத்துக்கு செல்ல முடியாமல் தவித்து கொண்டிருப்பார். நாங்கள் பார்க்குறோம் சில செய்திகளை. ஒரு நன்மை கூடிச்சென்று சொன்னால் சொர்க்கத்துக்குள்ளே போயிடலாம். ஆனால் அந்த நன்மையுடைய பெருமதி நமக்கு விளங்குதில்லை. அப்போ இஷாவையும் நம்ம சுபகையும் ஜமாத்தாக தொழுதால் முழு இரவு தொழுது நன்மை கிடைக்கும். அடுத்தது அன்புக்குரியவர்களே, நபி அவர்கள் சொல்கிறார்கள், மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் ஒஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ரமதானுடைய இரவு காலங்கள் நின்று வணங்குகிறாரோ என்றால் தொழுகையில், குர்ஆன் திலாவத்தில், துவாக்களின் மூலமாக, திக்ரி மூலமாக நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இது ரமலான் முழுமையிலும் இரவுல நின்று வணங்குகிறாரோ. அதை இன்னும் சிறப்புப்படுத்தி சொல்றாங்க, மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன். யார் லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று வணங்குகிறாரோ. லைலத்துல் கத்ர் இரவு எப்போ வரும் நமக்கு தெரியுமா? எப்போ வரும் சொல்லுங்க. நமக்கு ஒரு பதில் மட்டும் சொல்லிடும். என்ன யார் 27 சொன்னது? 27 நம்ம சொல்ல முடியாது. வேணாதா? இன்றைக்கு 27 ஆக்கிட்டாங்க. வேணாதா? அப்படி இல்லை, 26லேயும் வரலாம், 28லேயும் வரலாம். லைலத்துல் கத்ர் இரவு என்பது கடைசி 10 இரவுகளில் வரும். அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த கடைசி 10 இரவுகளில் யாரும் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடி நின்று வணங்குகிறாரோ குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். அன்புக்குரியவர்களே, நம்ம கவனம். அப்போ இரவு நேர தொழுகையில் இந்த இரவுகளை நம்ம கழிக்கணும் அதிகமாக. குறிப்பாக தராவிஹ் ஜமாத்தாக தொழிப்பார்கள், கியாமுல் லைல் நடக்கும். நபியாக இன்னும் சிறப்புப்படுத்தி சொல்கிறாங்க, ஒருவர் சல்லா மஅல் இமாம் ஹத்தா யன்சரிஃப். இமாமோடு, இது கியாமுல் லைல் அல்ல தராவி தொழுகை, எல்லாம் ஒரே இரவு நேர தொழுகை தான். அது தராவிக பேராக இருக்கலாம், தஹஜுதாக இருக்கலாம், வித்தராக இருக்கலாம், எல்லாம் இரவு நேர தொழுகை தான். அப்போ இமாமோட ஜமாத்தாக தொழுதால், இதுவரைக்கும் அவர் தொழுகையை முடிக்கும் வரைக்கும் தொழுதால் இரவு முழுமையாக தொழுத நன்மை அடைந்து கொள்கிறார். அப்போ நம்ம இந்த கவனத்தை நம்ம எடுக்கணும். அப்போ இரவு நேர தொழுகையில் நம்ம அதிகமாக ஈடுபடணும். அடுத்த அன்புக்குரியவர்களே, அதிகமாக நம்ம என்ன செய்யணும்? குர்ஆன் திலாவத்தில் ஈடுபடணும். இந்த இரவுகளை நம்ம தொழுகையில் முழு இரவே நமக்கு தொழுகையில் கழிக்க இயலாது. சில டைமுக்கு நமக்கு என்ன செய்யணும்? ஒரு சோர்வு வரும். அதனால் வணக்க வழிபாடுகளை நம்ம மாற்றி மாற்றி செய்யலாம். அப்போ இரவு நேர தொழுகை கொஞ்ச நேரம் எடுத்து என்ன செய்கிறது? சில மணி நேரங்கள் குர்ஆன் திலாவத். நம்ம 10 இரவுகளில் நம்ம ஒரு நாளைக்கு 3 ஜுஸு ஓதினோம் மட்டும் சொன்னால் ஒரு குர்ஆனே ஹத்தம் செய்யலாம். ஒரு குர்ஆன் நமக்கு என்ன செய்யலாம்? ஓதி முடிக்கலாம். குறைஞ்சது நான் சொல்கிறேன். நம்ம இதில் கவனம் எடுக்கணும். குர்ஆன் திலாவத். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் ரமதானுடைய இரவு நாட்களில், இரவு நேரங்களில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் குர்ஆனை முதாரசா செய்வார்கள். முதாரசான்னு சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர் ஓதுவார்கள், நபி அவங்க கேட்பாங்க. நபி அவர்கள் ஓதுவார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்பார்கள். அப்போ நம்ம குர்ஆன் திலாவத் அதிகமாக ஓதணும். சில டைமுக்கு எல்லாரும் ஒரே தரத்தில் இருக்க மாட்டாங்க. சில பேர் அவசரமாக குர்ஆன் நல்லா அழகாக ஓதிடுவாங்க. நம்ம சில பேர் இருக்கிறோம், என்ன அது நம்ம குர்ஆனை நல்ல முறையில் படித்து கொள்ளணும், ஓதுறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும், கற்றுக்கொள்றதுக்கு. நம்ம சில டைமும் கஷ்டப்பட்டு ஓதுவோம். சில ஹாஃபிஸ்மார் சில குர்ஆனை சரளமாக ஓதக்கூடியவங்க ஒரு 20 நிமிஷத்தில் 15 நிமிஷத்தில் ஒரு ஜூஸை ஓதிடுவாங்க. ஆனால் நம்ம திக்கி திக்கி கஷ்டப்பட்டு ஓதுறது நமக்கு சில டைம் 1 மணித்தியாலம் எடுக்கும், 2 மணித்தியாலம் எடுக்கும். நம்ம சோர்வடையக்கூடாது. நபி அவங்க சொன்னாங்க, எப்படி தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவர் குர்ஆனை ஓதுகிறார், அவர் ஓதும் பொழுது அவர் சிரமப்பட்டு ஓதுகிறார், அவர் கஷ்டப்பட்டு ஓதுகிறார், அவருக்கு 2 கூலி என்று சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒன்று குர்ஆனை ஓதியதற்கு, அடுத்தது அவர் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ஓதியதற்கு. அப்போ நான் கஷ்டப்படுகிறேனே, சிரமப்படுகிறேனே, அல்லது மக்கள் யாரும் ஏதாவது சொல்லிட்டோம், வீட்டில் யாரும் சொல்லிட்டோம், அப்படி நாம் பார்க்கக்கூடாது. நம்ம நன்மை அல்லாஹ்ட்ட ஆதரவு வைக்கணும். அல்லாஹு தஆலா நம்ம ஓதுறதுக்கு மட்டுமல்ல, நபி அவங்க என்ன சொன்னாங்க? நம்ம சிரமப்படுறதுக்கும் சிரமப்பட்டு ஓதுவதற்கும் அல்லாஹு தஆலா நமக்கு நன்மையை தருகிறான். அப்போ குர்ஆன் திலாவத் அதிகமாக ஓதும். அடுத்து அதிகமாக துவா செய்வோம். அதிகமாக நம்ம துவா செய்யணும். அன்புக்குரியவர்களே, இரவுடைய கடைசி பகுதி, இது எல்லா நாட்களிலும் தான் இரவுடைய கடைசி பகுதி அல்லாஹு தஆலா கீழ்வானத்துக்கு இறங்குகிறான்.
3 அழைப்பு விடுக்கிறான். மையதூனி, இடத்துல யாரும் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? அல்லாஹ்வுடைய அழைப்பு இரவுடைய கடைசி பகுதியில். ஃபஅஸ்தஜீபலஹு, நான் அவனுக்கு பதிலளிப்பேன். அல்லாஹ் சொல்கிறான், நம்ம துவா கேட்டால் அல்லாஹ் நமக்கு பதிலளிப்பான். வமை யஸ்அலுனி, இடத்திலே கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? ஃபஅதியஹு, நான் அவனுக்கு வழங்குவேன். வமை யஸ்தக்ஃபிருனி, இடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர் யாரும் இல்லையா? ஃபஅக்ஃபிர லஹு, அவருக்கு பாவ மன்னிப்பு வழங்குவேன். எனவே நம்ம அதிகமாக துவா செய்யணும். துவா என்பது இம்மை மறுமையுடைய நலவு எல்லாத்துக்கும் நம்ம துவா செய்யணும். நபி அவர்கள் கேட்ட முக்கியமான சில துவாக்கள் இருக்கிறது. அந்த துவாவை நம்ம அதிகப்படுத்தணும். நேரம் குறைவாக இருக்கிறது, இல்லாட்டி உங்களுக்கு நினைவுபடுத்தலாம். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வக்கினா அதாபன், அந்த துவா அதிகப்படுத்துங்க. யா முக்கல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், இதை அதிகப்படுத்துங்க. அல்லாஹும்ம முசர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக், இதை அதிகப்படுத்துங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹும்ம ஆத்தி நஃப்சி தக்குவாஹா வஸக்கிஹா அந்த ஹைரு மன் ஸக்காஹா அந்த வலியுஹா வ மௌலாஹா, அதிகப்படுத்துங்க. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஜன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா. சொர்க்கத்தை 3 தடவை கேளுங்க, நரகத்திலிருந்து 3 தடவை பாதுகாப்பு தரும், அதிகமாக கேளுங்க. அன்புக்குரிய, நமக்காக நம்ம துவா கேட்கணும். அடுத்தது நம்முடைய பெற்றோர்களை மறந்து விடக்கூடாது. குறிப்பாக நம்முடைய தாய் தந்தையை மறந்து விடக்கூடாது. அதிலும் குறிப்பாக நம்முடைய பெற்றோர்கள் நிறைய பேர் கபரிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இந்த 10 இரவுகள் எல்லா நாளும் மறக்கக்கூடாது. குறிப்பாக லைலத்துல் கத்ருடைய இரவை தேடக்கூடிய நாம் நம்முடைய பெற்றோர்கள் உயிருடன் இருந்தால் அல்லாஹ் அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும். வணக்க வழிபாடுகளில் அவர்களுடைய காலங்களை கழிக்க அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்து நம்ம துவா செய்யணும். அவங்களுக்கு அவங்க மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அல்லாஹ் அவர்களுக்கு நீ அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவர்களுக்கு கருணை காட்டுவாயாக, அவருடைய மண்ணறை விசாலமாக்குவாயாக, அவர்களுடைய மண்ணறையை சுவனத்துடைய பூஞ்சோலையாக ஆக்குவாயாக. நம்ம பெற்றோருக்காக வேண்டி பெற்றோருக்காக நம்ம துவா செய்யணும். நம்ம அடுத்த உறவினர்களுக்காக நம்ம துவா செய்யணும். உம்மா அப்போ நம்ம நிற்கக்கூடாது. உம்மம்மா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க, தாத்தா வஃபாத்தா இருப்பாங்க, நம்முடைய சாச்சா மௌத்தாயிருப்பார், பெரியப்பா மௌத்தாயிருப்பார், மாமி மௌத்தாயிருப்பாங்க, சாட்சி மௌத்தாயிருப்பாங்க. நம்முடைய உறவுக்காரர்களை நம்முடைய துவாவில் சேர்த்துக்கொள்ளணும். மண்ணறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்முடைய துவா அவசியம். அவரை நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணும். அன்புக்குரியவர்களே, அப்போ நம்ம துவா கேட்கும் பொழுது முதலாவது நமக்காக, நமது பெற்றோருக்காக, நமது மனைவி பிள்ளைகளுக்காக, நமது இரத்த உறவுகளுக்காக, ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்காக நம்ம துவா செய்யணும். எல்லா முஸ்லீம்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? துவா. குறிப்பாக யாரெல்லாம் எந்தெந்த நாடுகளில் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, சிரமப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா முஸ்லீம்கள், குறிப்பாக பலஸ்தீன் மக்களுக்காக அவரை நம்ம அதிகப்படுத்துகிறோம் துவால. ஏன்னா அன்புக்குரியவர்களே, நம்ம அதிகமாக துவா செய்வோம். அடுத்ததாக நம்ம அதிகமாக இஸ்திக்பார் தௌபா செய்வோம். அதே 27 இரவு மட்டும் குறிப்பாக்காதீங்க. இமாம் சொல்லித்தார நம்ம அப்படி ஆமின்னு சொல்றதல்ல. நம்ம தனிமையிலிருந்து நான் செய்த பாவம் எனக்கு தெரியும், நீங்க செஞ்ச பாவம் உங்களுக்கு தெரியும், நான் செஞ்ச பாவம் எனக்கும் என்று ரப்புக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் செய்த பாவங்கள், தவறுகள், தவறுகள் உங்களுக்கும் உங்களுடைய ரப்புக்கும் மட்டும்தான் தெரியும். இமாமுக்கு தெரியாது, ஹசரத்துக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பில், அல்லாஹ்வுடைய கருணையில் நாம் நம்பிக்கை இழக்கக்கூடாது. எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கலாம், நாம் நம்பிக்கை இழக்கக்கூடாது. ஷிருக்கையும் கூட செய்திருக்கலாம். அல்லாஹு தஆலா ஷிருக்கையும் மன்னிப்பான். தௌபா செய்தால் ஷிருக்கையும் கூட மன்னிப்பான். யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹு தஆலா குர்ஆனில் நமக்கு அழைப்பு விடுக்கிறான். பாவங்கள் செய்தவர்கள் அல்லாஹு தஆலா அவனுடைய அடியார்கள் அழைக்கிறான். யா இபாதி, என்னுடைய அடியார்களே, பாவங்கள் செய்தவர்களை, கடுமையாக அதிகமான பாவங்கள் செய்தவர்களே என்னுடைய அடியார்கள் அல்லாஹ் அழைத்து சொல்கிறான். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய கருணையில் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள். ஏன் தெரியுமா? இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹு தஆலா அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான். எந்த பாவமாக இருக்கலாம், விபச்சாரமாக இருக்கலாம், கொலையாக இருக்கலாம், களவாக இருக்கலாம், வட்டியாக இருக்கலாம், மதுவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்ம திருந்தி பாவத்தை விட்டுட்டு இதுக்கு பின்னால அந்த பாவத்தின் பக்கம் நான் மீள மாட்டேன் என்ற கவலையோட, அழுகையோட நம்ம அல்லாஹ்ட்ட கண்ணீர் வடித்து தௌபா செஞ்சோம்னு சொன்னால் நிச்சயம் அல்லாஹ் தஆலா நம்முடைய இஸ்திக்ஃபார், நம்முடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வார். அடுத்த அன்புக்குரியவர்களே, அதிகமாக நம்ம தர்மம் செய்ய வேணும். இந்த நாட்களில்
அதிகமாக சதக்காக்கள் செய்யணும். நம்முடைய சக்திக்கேற்ப, நம்முடைய வருமானத்துக்கேற்ப நம்ம அதிகமாக தர்மம் செய்யணும். குறிப்பாக இந்த வணக்க வழிபாடுகளின் மூலமாக திக்ர்கள் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு விருப்பமான திக்ர்கள், சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், இந்த 4 வார்த்தைகளும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. அப்போ இந்த எல்லா வணக்க வழிபாடுகளின் மூலமாக இந்த கடைசி 10 இரவுகளை நம்ம கழிப்போம். 10 அந்த பகல் நேரங்களையும் வணக்க வழிபாடுகளை நம்ம கழிப்போம். அல்லாஹு தாலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. குறிப்பாக இந்த கடைசி 10 இரவுகளில் நம்ம லைலத்துல் கத்ர் நிறைவேற்றிடக்கூடிய நாம் அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி, நபியவர்கள் கற்றுக் கொடுத்த துவா இது. ஆயிஷா நாயகி நமக்கு கண்டு தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இறைவா இன்னக அஃபு, நீ நிச்சயமாக நீ மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பை விரும்புபவன், என்னை மன்னிப்பாயாக. இந்த துவாவை நாம் அதிகப்படுத்துவோம். அல்லாஹு தாலா நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.